இப்போ இந்த அங்கே அம்பாள் வேலை இங்கே நடக்கணும். இன்னும் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிரும்னு ஏதோ அம்பாள் சொல்லியிருக்கா உள்ளிருந்து. இது மாதிரி சாய் தர்மா டிவி, நீ இது மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன், இமயரம்பன், மலேசியா சதாசிவம், உமா முருகன், இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்குது. ஆனால் இது எனக்காக இல்லை, உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தவம் பண்ணுறதுக்கு தான் முழு உரிமை, எந்த தடையும் இருக்காது. புரியுது அவங்களுக்கு? எல்லா சாபமும் தாய் சாபத்திலேருந்து, குரு சாபத்திலேருந்து, பத்தினி சாபத்திலேருந்து, மனைவி சாபத்திலேருந்து, இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்தில் துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணுன்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும். அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது. எந்த சாபமும் அந்த பிறவியை நெருங்கலை. அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க, நீங்களும் அந்த பாவத்திலேருந்து நீங்குங்கன்னு கூப்பிடுறோம். வேற என்ன? ஆனால் எல்லாமும் மனித பிறவியை பற்றிய அத்தனை இது கெடுதலும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீங்கிடும். சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமக. குருநாதர் பாட்டி சித்தர் ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவைய நம. இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னா, நம்மளுடைய ஐயா எழுதக்கூடிய வாலை பரமேஸ்வரி இவருடைய புத்தகத்தில் இருந்து ஒரு சித்தனுடைய 4 பாட்டு 4 வரி பாடலுக்கு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இது நிறைய உயிர்களுக்கு உண்மையாக தெரியாத பாடல் வரி நிலை. இது சிவ சிவ பாருங்க. மாமிசமான எலும்பும் உண்டு, சதை வாங்கி ஓடு கலன்று விடும். சிவ சிவ ஆமிசமிப்படி சத்திய நின்றே விளையாடி கும்மி அடிங்கடின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதை சொல்லிட்டேன். இதுக்கான உட்கருத்து மக்களுக்கு என்ன புரியும் இல்லையா? மாமிசமான எலும்பு உண்டுன்னா அது என்ன மாமிசமான எலும்பு அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும் இல்லையா? இதை குருநாதர் தெளிவாக உலக மக்களுக்காக கொடுத்துருக்காரு. மாமிசமான உடம்பில் எலும்பும் உண்டு, அதாவது நம்ம உடம்பை அறுத்தால் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு தாயுடைய பெண் யோனியிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் அறுத்தம்னா ரத்தம் வரும். எந்த உயிர், அதாவது மாமிசமான உடல் என்ன, எந்த உயிரை அறுத்து பார்த்து ரத்தம் வருதோ அது எல்லாம் மாமிசமான உடல் தான். சிவ சிவ இப்படி மாமிசமான உடல்ல மாமிசம் சாப்பிட்டா தப்பா அப்படின்னு நான் கேட்பேன். என் குருக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். இதுக்கு அப்புறம் பார்ப்போம். அப்படி இந்த உடம்புல எலும்பு உண்டாமா, தோல், சதை, நரம்பு, எலும்பு, முடி இது எல்லாமே மண்ணால் ஆயிருக்கா சாமி நம்ம உடம்புல. சிவ சிவ
இப்போ பாருங்க, இதுக்கெல்லாம் குறைபாடு வந்ததுன்னா மண் சம்பந்தப்பட்ட சக்தி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மண்ணால் செய்த உடம்பில் சக்தி இல்லாது போனால் எல்லாம் கலன்று போய் எலும்பு கூடாகி உடைந்து ஓடாகி போய்விடுமா. இப்படி மண்ணால செய்யப்பட்ட இத்தனை பொருளையும் சக்தி இல்லைன்னா எல்லாம் இழந்து ஓடா தெரிவாங்களாம். சக்தியை வணங்காது சென்ற பிரிங்கி முனிவிடம் சினகொண்ட பராசக்தி தன் சக்தி அவர் உடலில் இருந்து எடுத்தவுடன் சதையெல்லாம் கலன்று போய், பிரிங்கி முனிவரே, அவ்வளோ சிவத்தை நோக்கி தவம் செய்த பிரிங்கி முனிவரே எலும்பாதான் போனாரா. நிக்க முடியல, அவரால் நடக்க முடியல, கிடக்கிறாரு. அவ்வெலும்பு கூட்டை சிவன் தன் சக்தியின் தண்டம் கொண்டு தாங்கி நிறுத்தினா. பிரிங்கி முனிவருக்கே வந்தது பாருங்க. உடம்புக்குள்ள இருக்கிற சக்திய பராசக்தி எடுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் கிட்ட இருக்க தண்டை வச்சு அவர் தாங்கி நிக்கிறாராம். அப்படியே உடம்பெல்லாம் எலும்பு. அப்பதான் பிரிங்கி முனிவரே உணராராம், சிவத்தை விட சிவமே சக்திக்குள்ள இருந்து வந்திருக்கா, சிவத்தை விட சிவமே இயங்கணும்னா இந்த உலகத்துல சக்தி வேணுமே. அப்படி சக்தி இந்த உடம்புல நம்ம உணவு சாப்பிட்டு சக்தியா ஏத்தி வச்சிருக்கோம். யோகிகள்லாம் அந்த பராசக்தியை வணங்கி அவளையே உணவா உடம்புக்குள்ள உட்சுவாசமாக வைத்திருப்பார்கள். சிவசிவ. ஆதலால் எவ்வளவு தவசக்தி இருந்தாலும் சொல்றாங்க பாருங்க, நீ எவ்வளோ பெரிய முனி ரிஷியா இருந்தாலும் அன்னையின் அருள் இல்லாது போனால் எவராலுமே இந்நிலையை அடைய முடியாதான். உடல் இயங்குவதும் எல்லா உலகங்கள் இயங்குவதும் தவம் கூடி சித்தியாவதும் வாழை சக்தியே என்பதை உணர்ந்து அவளை பற்றி கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நம்ம பாட்டு தாத்தா வாழை புத்தகத்துல எழுதியிருக்காரு. அப்ப இந்த உடம்பு பாருங்க, நான் கை கால ஆற்றல இருந்து உங்களை பார்த்து பேசுறதுல நீங்க கேட்கறதுல இருந்து உள்வாங்கிறதுல இருந்து இந்த திறன் எல்லாமே சக்தி பீடம். அதனாலதான் என் குருநாதர் பாட்டு சிதறையா வாசி யோகம் கொடுக்கும்போது வாழை பூசைன்னு ஒன்று கொடுப்பாரு. வாழை பூசைனா தேங்காய் பாலெல்லாம் வச்சு வாழை பரமேஸ்வரிக்கு உடைச்சி சக்கரை பொங்கல் படைத்து விளக்கேற்றுறதுலாம் கிடையாது. சாம்பிராணி கற்பூரம் காட்டுறதெல்லாம் உடம்புக்குள்ள அந்த வாழை எதுவா இருக்காங்கிற அந்த சக்தியை பிடித்து குண்டலினி பவரை மேலே, அதாவது அந்த சக்தி பீடத்தை ஏற்றி கொண்டுட்டு வரதான் வாழை பூசை. அது என் குருநாதர் தான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரு. ஏன்னா என் குரு கேட்பாரு ஒவ்வொரு வகுப்புலையும், உயிர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே உயிரை நீ பிடிக்க முடியும். உன் உடம்புக்குள்ள உயிர் எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு யோகம் பண்ற, தவம் பண்ற, மந்திரம் பண்ற, தந்திரம் பண்ற, தீர்த்த யாத்திரைகள்லாம் போற, முகூர்த்த காலங்கள்ல எல்லாமே பண்றீங்களே, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகுன்னு என் குரு கேட்பார். சிவசிவ. அப்ப உடம்புல எவ்விடத்தில் உயிர்நிலை இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு வாசியோகத்துல குருநாதர் காட்டி கொடுப்பாரு. இதை தொடர்ந்து சாய்தர்மா டிவியில நிறைய எளிமையான ஆன்மீக பதிவுகள் அடியேன் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கே தெரியும், என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் நான் கொடுக்கல. எனக்குள்ள என் தாய் வாழைய பராசக்தி கொடுத்த ஞானத்துல இருந்து அடியேன் நான் பேசுறேன். நம்ம இடத்துல திருப்பணி நடந்துட்டு இருக்கு, விரைவா நடந்துட்டு இருக்கு. நிறைய சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, கம்பி, அன்னதானத்துக்கு எல்லாம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு சுவாமி. சாய்தர்மால நிறைய உயிர்கள் என்னுடைய பதிவை பார்ப்பீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது உங்களால முடிஞ்சது, நான் பெருசாலாம் கேட்கல, சிறு உதவி உங்களால முடிஞ்சது நீங்க சாய்தர்மா டிவி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்க கொடுத்து உதவலாம். ஒன்று, ஏன்னா இந்த இடத்துல நானும் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணனாலும் இந்த பிறவியில நீங்க ₹1 கொடுத்திருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை நீங்க முடித்ததாக தான் அர்த்தம். என் குரு சொல்லுவாரு, அம்மா முனி சாபம், ரிஷி சாபம், பெண் சாபம், தாய் தந்தை சாபம், எதிரி சாபம், சிவசிவ குரு சாபம், சிவன் சக்தி சாபம், சீடர்கள் சாபம், இந்த மாதிரி எத்தனை சாபம் இருந்தாலும் ஒரு திருப்பணியை கட்டி முடிக்கும் போது அந்த திருப்பணிக்கு உதவுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இத்தனை சாபமும் கழியும்டா. நம்ம ஞான மார்க்கத்துல கட்டிட்டு இருக்கிறோம்டா. இதுல அவங்களுக்கு மோட்சத்தை தான் அந்த தாய் கொடுப்பா ஒழிய அடுத்த ஒரு பிறப்பையும் கொடுக்க மாட்டா. அப்படி ஒரு புண்ணிய திருப்பணியை தாண்டா நம்ம கையில எடுத்திருக்கோம். பயப்படாம துணிந்து செய்யடான்னு எனக்கு தைரியம் கொடுப்பாரு என் குருநாதர். அந்த தைரியத்துல தான் அடியன் உங்ககிட்ட நான் பேசுறேன். எல்லாரும் உதவுங்க. சிவசிவ. சாய்தர்மா டிவியில இறுதியா காட்டுவாங்க என்னென்ன திருப்பணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. விடாம நீங்க உதவி கொடுங்க. இதை முடித்த கையோடையே அடியன் 108 அடி சிவலிங்கம் இதற்கு எதிராகவே நான் ஆரம்பிக்க போறேன். முதல்ல இவளுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்துடணும். அதுக்கப்புறம் என்னுடைய தவ சக்தியில தான் நான் யாரிடமே முடிந்த அளவிற்கு யாசக பெறாம
ஆரம்பிக்கணுங்கிறது அடியனுடைய நோக்கம். சிவ சிவ. எல்லாரும் ஆசிரமம் வாங்க, தங்கும் வசதி உண்டு. இல்லை பணம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு மனசு வரலினாலும் அடியேன் வந்து பிச்சையாக பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. கருங்காலி விபூதி, ருத்ராட்சம், ஸ்படிகமாலை, சால கிராமம் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் வந்து பயனடையலாம் சுவாமி. ரொம்ப சந்தோஷம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி இதுக்கு பின்னாடி பாருங்க 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல், ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. இது மிகப்பெரிய நாணய குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்போ மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.